விழுந்தடித்து கொண்டு பணிகளுக்கு செல்வது, இப்படியே தொடர்ந்து அப்படி இருக்கும்போது இதயத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தி சீக்கிரத்திலே மாரடைப்பு என்ற கொடும் நோய் வருவதற்கு காரணமாக அந்த தூக்கமின்மை அமைந்து விடுகிறது சகோதரர்களே. இந்த தூக்கமின்மை இந்த காலத்தில் என்ன ஒரு அற்புதமான அர்த்தம்! அல்லாஹ் அக்பர். ஏதோ ஒரு தாலாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்ற ஒரு விதமான உணர்வை இந்த துஆ தருகிறது சகோதரர்களே. ஆணும் பெண்ணும் தூக்கமின்மையால் எவ்வளவு அவதிப்படுகிறோம். ஆனால் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். மொபைல் இது போன்றவைகளை கொண்டு தூக்கத்தை பாழ்படுத்துவது அல்லாஹ்விடத்தில் பெரிய கேள்விக்குறிக்கு காரணமாக அமைந்துவிடும். ஹக்கு ஹக்கு ஐனுடைய அந்த கண்ணுடைய ஹக்கு நிம்மதியான தூக்கம் என்பது. அந்த நிம்மதியான தூக்கத்தை நீங்களே பாழ்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் மொபைல் இது போன்றவைகளை இரவில் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் சகோதரர்களே. இரவில் நல்ல விஷயங்களை கொஞ்ச நேரம் பாருங்கள். தேவையில்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் ஷைத்தானியத்தான எந்த காரியத்தையும் நீங்கள் செய்தால் ஷைத்தானியத்தான எந்த பார்வைகளையும் நீங்கள் பார்க்க கூடாது. அது தூக்கத்திற்கு பெரிய அளவுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் சகோதரர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான கவலைகளும் மன அழுத்தங்களும் ஏற்படும் போது இரவில் நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதிகமான உடல் பலு, வேலையும் சுமையும், அதிகமான மனச்சுமையும் சிந்தனைகளும் சேரும்போது இரவில் தூக்கம் அதிகம் இருக்காது. பிள்ளைகளை பற்றியுள்ள எதிர்கால பயம், அவர்களுக்கு என்னென்ன தங்கரிப்புகள் செய்து வைத்திருக்கிறோம் என்ற ஒரு அச்சப்பாடு எழும்போது இரவில் சரியாக தூக்கம் இருக்காது. எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இரவில் தூக்கம் வராமல் புரண்டு 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 கடைசியில் 1 மணி 2 மணி என்று தாண்டியும் கூட சரியான முறையில் தூக்கம் இல்லாது அவதிப்படக்கூடிய மக்கள். இல்லை என்றால் இடையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டு அது இழக்க எழ தூக்கம் பாழாய் போய் கடைசியில் காலையில் விழுந்து அடித்து கொண்டு வேலைக்கு செல்வது, விழுந்து அடித்து கொண்டு பணிகளுக்கு செல்வது, இப்படியே தொடர்ந்து அப்படி இருக்கும்போது இதயத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தி சீக்கிரத்திலே மாரடைப்பு என்ற கொடும் நோய் வருவதற்கு காரணமாக அந்த தூக்கமின்மை அமைந்து விடுகிறது சகோதரர்களே. இந்த தூக்கமின்மை இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலும் இருந்திருக்கிறபடியால் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திற்கென்று சில வசீஃபாக்களை தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான், ஆனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது, எனக்கு பணியாள் வேண்டும் என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளை விட மிகச்சிறந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகிய 3 தஸ்பீஹாத்துகளை 33 லாஸ்ட்ல அல்லாஹு அக்பர் 34 முறை நீ ஓதிக்கொள். அது உனக்கு பணியாளரை விட சிறந்த, உனக்கு பணியாளர் இருந்து ஏற்படக்கூடிய நிறைவை விட இவைகள் சிறந்த நிறைவை, மன நிறைவை உனக்கு தரும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியாக தந்தோம். அது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் அதை பார்த்து பலன் பெற்றதாக நிகழ்ச்சியோடு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, இதை தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கமின்மை என்ற அந்த பிரச்சனைக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துவாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். அந்த துவா ரொம்ப பிரபலியமானது, பிரசித்தி பெற்றது, ஆழமான மிகச்சிறந்த அர்த்தத்தை உள்ளடக்கியது. பாருங்களேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல அதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம காரத்தின் நுஜூமு வஹதஅத்தில் உயூன் வஅன்த ஹய்யுன் கய்யூமுன் வஅன்த ஹய்யுன் கய்யூமுன் லா தஅஹுதுக சினத்து வலா நௌம் யா ஹய்யு யா கய்யூம் அஹ்தி லைலி வஅனிம் ஐனி. திரும்பவும் ஒரு முறை கூறுகிறேன். அல்லாஹும்ம காரத்தின் நுஜூமு வஹதஅத்தில் உயூனு வஅன்த ஹய்யுன் கய்யூமுன் லா தஅஹுதுக சினத்து வலா நௌம் லா தஅஹுதுக சினத்துன் வலா நௌம். சினத்துன்னு சொல்ல வேண்டாம், சினத்துன் வலா நௌம். யா ஹய்யு யா கய்யூம் அஹ்தி லைலி அஹ்தி லைலி வஅனிம் ஐனி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
اللهم غارت النجوم وهدأت العيون وأنت حي قيوم لا تأخذك سنة ولا نوم يا حي يا قيوم أهدئ ليلي أهدئ ليلي وأنم عيني. அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம காரத்தின் நுஜூமு, ரப்பே நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன, அவைகள் இருப்பிடத்தில் சென்று ஒளிந்து கொண்டன. வஹதஅத்தில் ஒயூனு, கண்கள் அமைதி அடைந்து விட்டன. வ அன்த ஹய்யுன் கய்யூமுன், ஆனால் நீயோ என்றும் உயிருள்ளவன், பலமானவன். லா தஅஹுதுக, உன்னை தொடாது, சினத்துன் சிறுதூக்கமோ, வலா நௌமுன் பெரும் தூக்கமோ உன்னை தொடாது. யா ஹய்யு உயிருள்ளவனே, யா கையூம் பலமிக்கவனே, அஹ்தி லைலி என்னுடைய இந்த இரவை அமைதிப்படுத்து ரப்பே. வ அனிம் ஐனி என் கண்களை தூங்கவை. அல்லாஹு அக்பர். என்ன ஒரு அற்புதமான விளக்கம், என்ன ஒரு அற்புதமான அர்த்தம். அல்லாஹு அக்பர். ஏதோ ஒரு தாலாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்ற ஒரு விதமான உணர்வை இந்த துஆ தருகிறது சகோதரர்களே. ஆணும் பெண்ணும் தூக்கமின்மையால் எவ்வளவு அவதிப்படுகிறோம். ஆனால் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். மொபைல் இது போன்றவைகளை கொண்டு தூக்கத்தை பாழ்படுத்துவது அல்லாஹ்விடத்தில் பெரிய கேள்விக்குறிக்கு காரணமாக அமைந்துவிடும். ஹக்கு ஹக்கு ஐனுடைய அந்த கண்ணுடைய ஹக்கு நிம்மதியான தூக்கம் என்பது. அந்த நிம்மதியான தூக்கத்தை நீங்களே பாழ்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் மொபைல் இது போன்றவைகளை இரவில் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் சகோதரர்களே. இரவில் நல்ல விஷயங்களை கொஞ்ச நேரம் பாருங்கள். தேவையில்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் ஷைத்தானியத்தான எந்த காரியத்தையும் நீங்கள் செய்தால், ஷைத்தானியத்தான எந்த பார்வைகளையும் நீங்கள் பார்க்க கூடாது. அது தூக்கத்திற்கு பெரிய அளவுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் சகோதரர்களே. மனம் அமைதியாக வேண்டும். அந்த மன அமைதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த தாயை விட ஒரு சிறந்த ஒரு சிறந்த வசீஃபாவை யார் சொல்லிவிட முடியும் சகோதரர்களே? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுகின்ற தன்னுடைய உம்மத்திற்கு செய்த ஒரு பெரும் அருட்கொடை இந்த துஆ. இந்த துஆவை பற்றி பிடியுங்கள், நிம்மதியாக உறங்குங்கள். காலம் முழுக்க ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் நீங்களும் நானும் வாழ அந்த கருணையாளன் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இதுபோன்று உறக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய மக்களுக்காக துஆ செய்யுங்கள். இந்த வசீஃபாவை கற்றுக் கொடுத்த உங்கள் அருமை சகோதரன் எனக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.